நாடு முழுவதும் உள்ள தாய்மார்களுக்கும் ஜீஃபையின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அம்மா தான். சினிமா நமக்கு தெரிந்தது என்ன? சினிமாவுக்கு டெலி ஸ்டார்ஸின் சலாம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் எல்லா படத்துலையும் அம்மாவுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அம்மாக்களை எல்லா படத்துலையுமே அழகாக காமிக்கிறதுனால நான் எல்லா படத்தையும் தான் சொல்லுவேன். இந்த படம்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. எனக்கு விஐபி வந்து ரொம்ப டச் பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஏன்னா அதில் வந்து அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப இருக்கும். அம்மா வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அவங்க எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனுஷ் அப்படின்ற ஒரு அவர் வந்து எங்கேயுமே வந்து ஒரு பையன் அம்மா இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு படம் அது. அதில் மிஸ்ஸிங் அம்மா இறந்தப்புறமும் ஒரு எமோஷன் இருக்கும். அது ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு ஆக்சுவலி. அது ரிலேட் பண்ணால் அம்மாவை ரொம்ப டெப்த்தாக காமிச்ச படமாக இருக்கும் நினைக்கிறேன். சின்ன வயசுலலாம் வந்து ரஜினிகாந்த் சார் அப்படி அம்மாவை அப்படியே கையில் தூக்கிட்டு போவாங்க. அம்மா என்ற லைக்காத பாட்டு, அந்த பாட்டு வந்து சின்ன வயசில் கேட்கும் போது எனக்கு இன்னமும் அப்படியே கண்ணில் தண்ணி நிற்கும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அண்ட் இப்போ வலிமையில் வந்து அம்மாவோட சாங், அண்ட் வாரிசில் அம்மாவோட சாங். பாடல்லாம் எல்லா அம்மா சாங்ஸுமே இருக்கும், ஒரு பாட்டுன்னு இல்லை, எல்லா அம்மா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி தான் சொன்னேன், விஐபியில் வந்து அந்த அம்மா அம்மான்ற ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப போல்டாக தான் பார்த்துருக்குறேன். ஸோ ரொம்ப பழைய படம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து ஸ்நேகிதியை படம். அதில் வந்து லக்ஷ்மி அம்மா கேரக்டராக இருக்கட்டும், இல்லை மனோரமா ஆட்சி கேரக்டராக இருக்கட்டும், எவ்வளோ போல்டாக ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த ரெண்டு கேரக்டருமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் நான் ரிலேட் பண்ணேன். ஆக்சுவலி நான் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா எங்கள் அம்மா வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்சுவலி. சில விஷயம் நான் சொல்ல முடியாது. ஷி ஹஸ் டன் லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், பர்சனலியாக இருக்கட்டும், ஒர்க் வைஸாக இருக்கட்டும், கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இப்போ காட்டுற சீரீஸ்லலாம் நம்ம காட்ட முடியாது. பிகாஸ் ஷி ஹஸ் டன் மோர் தென் தட் விச் ஐ குட் சீ இன் சீரியல்ஸ். ஸோ அதனால் படம் வந்து பண்ணால் அந்த மாதிரி படம் பண்ணால் இட் வில் பி குட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கள் அம்மா ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்துருக்காங்கன்ற கேள்வியே தப்பு. எங்கள் அம்மா வராமல் நான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததே கிடையாது. ஸோ எப்போவுமே என் கூடயே இருப்பாங்க. மேபி நீங்கள் நிறையா ஷோஸில் கூட பார்த்துருப்பீங்க. விஜய் இதை வச்சு ஒரு பெரிய இதாக கண்டென்ட்டாகவே சொல்லியிருக்காரு. நான் இருக்கேன்னா இல்லையோ எங்கள் அம்மா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்க. இல்லை, அம்மா ஷூட்டிங் ஸ்பாட் எங்கேயும் வந்ததில்லை. ஏன்னா ஃபேமிலி நான் எப்பவுமே கொண்டு வர மாட்டேன் உள்ள. அது தனி, பர்சனல் தனி, ஒர்க் தனி அப்படின்னு வச்சுருப்பேன். பட் அம்மா வந்து எப்போவுமே வந்து வெளியே எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என் பையன் அவார்டு வாங்கிட்டான், என் பையன் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இங்கே ஷூட்டிங் போயிருக்கான் அப்படின்றது. ஸோ அதை நம்ம லாங்லேருந்து கவனிக்கும் போது மற்றவங்க சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்து அம்மாவுக்கு இந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அப்படின்னு. ஏன்னா ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தால் அம்மா அந்தளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, பையன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. பட் மற்ற எல்லாருமே வந்து அம்மா கிட்ட வந்து உங்கள் பையன் நல்லா நடிக்கிறான், நல்லா இந்த சீன்ஸ் பண்ணியிருந்தான், அவர் பார்க்க முடியுமான்னு கேட்குறப்ப அவங்களுக்குள்ள ஒரு 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 பெருமை இருக்குல்ல. ஸோ அதை நான் கொடுத்துருக்குன்றது ஐம் ஹாப்பி ஆக்சுவலி. ஏன்னா இந்த இடத்துல பணம் காசுன்றதை விட மற்ற வீட்டுக்காரங்க யாருமே தெரியாதவங்களாம் கேட்கும்போது ஒரு பெரிய ஹாப்பினஸ் வரும். ஸோ ஐம் ஹாப்பி தட் ஐ கேவ் தட் டு மீ. நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்தெந்த ஒரு நாளையும் வந்து அந்தந்த டேயில் செலிப்ரேட் பண்ணுற அந்த மாதிரி டைப் நான் கிடையாது. ஸோ ஐ செலிப்ரேட் எவ்ரி மூமெண்ட். ஸோ எப்போல்லாம் ஏதாவது பார்க்கும்போது எனக்கு பிடிக்குதோ எங்கள் அம்மாவுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி கேவலமாக திட்டு வாங்கின விஷயம்லாம் நிறையா இருக்குது. பட் நான் மதர்ஸ் டேக்காக தனியாக ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணதில்லை. எவ்ரிடே ஐ யூஸ் டு செலிப்ரேட். ஆக்சுவலி நான் ரொம்ப இந்த மாதிரி எதுவுமே செலிப்ரேட் ரொம்ப பண்ண மாட்டேன். அது பர்த்டேவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ எப்போவுமே வந்து மதர்ஸ் டே அன்றைக்கி தான் வந்து நான் விஷ் பண்ணணும் நான் எதுவும் பண்ணதில்லை. எப்போவுமே அந்த மாதிரி நாளில் நான் ஸ்பெசிஃபிக்காக அம்மா வீட்டில் இருந்தேன்னா அம்மா தேவை ஏதாவது சமைச்சு கொடுன்னு கேட்பேன். அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. எங்களோட ஒரு அஃபெக்ஷன் அந்த ஜோனில் இருக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் ரேதர் தென் சோஷியல் மீடியா. அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்ப லோக்கலாக அடிப்பாங்க அம்மா அந்த விஷயத்தில். எட்டி தான் மிதிப்பாங்க, பெல்ட்டு நிறைய அடிச்சிருக்காங்க சின்ன வயசில். நல்ல ஞாபகம் இருக்குது. ரெண்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், ஷூ தொலைச்சிட்டேன். அன்றைக்கி தான் வாங்கி கொடுத்தாங்க. சொன்னாங்க இது போட்டு போவாதரா அப்படின்னாங்க. நானும் அண்ணனும் கேட்கல, போட்டுட்டு கோயில் திருவிழாவுக்கு போனோம். வந்து வரும்போது வெறும் காலோட வந்தோம். பட் அங்கே அடி வாங்க ஞாபகம் இருக்குது. அதே இடத்துல செம்மடி வாங்கணும், பெல்ட்டெல்லாம் அடி சுற்றிலாம் வந்தாங்க. நிறைய மெமரிஸ், குட் மெமரிஸ். பக்கா அருந்த வாள் எங்கேயுமே ஒரு இடத்துல நான் இருந்ததே கிடையாது. என்னை கட்டியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கீழே போய் விழுந்து மூக்கெல்லாம் உடைச்சி அது மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். சம்பவங்கள் நிறையா செஞ்சுருக்கேன். ஸோ பக்கா அருந்த வாள் நான். எங்கள் அம்மா பண்ணுறது எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு
இதுதான் வேணும், இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக அது வரைக்கும் அம்மாட்ட நான் கேட்டதே கிடையாது. எனக்கு என்னெல்லாம் வந்து புதுசாக எனக்கு என்னென்னா எல்லாமே புதுசாக ட்ரை பண்ண ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நிறையா ரெசிபிஸ் எனக்காக பார்த்து நிறையா யூடியூப்லாம் சர்ச் பண்ணி புதுசாக இப்போலாம் பண்ணித்தராங்க. ஸோ ஐ ரியலி லவ் ஹர் எஃபர்ட். ஸோ அவங்க பண்ணுற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா சமையல் எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஆக்சுவலி சாம்பார் நல்லா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கூட்டு ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் ரசம், இது 3மே ரொம்ப பிடிக்கும். அதாவது சாம்பார்லேயே வந்து ஒரு 4 வகை சாம்பார் வைப்பாங்க. அது வந்து அந்த வீட்டோட டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மற்ற எந்த வீட்டில் சாப்பிட்டாலும் அம்மாவோட டேஸ்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சின்ன வயசில் சாப்பிட்டதுனால அது எனக்கு வந்து ஊறி போச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த சாப்பாடு எனக்கு எங்கே கிடைச்சாலும் ஐ வில் பி ரியலி ஹாப்பி. அயோத்தி இப்போ விடுதலை வேற நம்ம ஜீஃபேல வந்திருக்கு. ஸோ அது வந்த அன்னைக்கு நைட்டே நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டோம். அண்ட் சீரியஸாக பார்க்கும்போது எனக்கு அயலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது 3மே ரீசெண்டாக வந்த மூவியில் வந்து அயோத்தி ரொம்ப நல்ல படம். ஸோ அந்த படத்தை வந்து நான் எங்கள் அம்மா கூட உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அம்மாவுக்கு மெசேஜ் சொல்கிற அளவுக்கு ஆக்சுவலாக என்னென்னா நான் என்ன யோசிக்கிறேனோ அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. பட் இது மட்டும் சொல்லுவேன், அம்மா நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டியா அம்மா, இனிமேல் நம்ம எப்படி நினைக்கிறோமோ லைஃப் அந்த மாதிரி தான் இருக்க போகுது, ஹாப்பியாக இருக்க போகிறோம். ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி, பி ஸ்மைலிங். லவ் யூ அம்மா. அம்மாவுக்கு நான் சொல்கிறது, எங்கள் அம்மாவுக்கு நான் அதிகமாக பேசினது இல்லை. எப்படி சொல்கிறதுன்னா, அதான் சொன்னல ரொம்ப லைவ்லியாக மற்றவங்க பேசுகிற மாதிரி ஜாலியாக அப்படிலாம் பேச மாட்டோம். அம்மா தான் பிடிக்கும். அவ்வளோதான். எப்படி சொல்கிறது, வார்த்தையில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பட் பாசம் ரொம்ப இருக்குது. வெளிப்படுத்தினதே இல்லை எங்கள் அம்மாவுக்கு. ஸோ அம்மாவுக்கு சொல்லணுன்னா, அம்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களுக்குமே எல்லா குழந்தைக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதே தான். பட் என்ன நான் அதிகமாக வெளிப்படுத்தினதில்லை. அட்லீஸ்ட் அப்பா கிட்டேயாச்சும் நான் வெளிப்படுத்தியிருக்கேன், உங்ககிட்ட பண்ணதில்லை. மேபி நம்ம இருந்த சூழல் அப்படி. ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலின்றதுனால என்னை வளர்த்தது எல்லாமே தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அப்படின்ற அத்தைங்க எல்லாருமே போது அந்த சூழலுக்கு எல்லா சைடும் அன்பு வந்ததுனால அது ஒரு மாடரேட்டாக இருந்திருக்கு. பட் அதுக்குன்னு உங்கள் மேலே பாசம் இல்லாமையோ எதுவும் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு எப்பவும் போல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தான் என்ன அம்மாக்கள்னாலே சூப்பர் ஹீரோஸ் தான். ஸோ நீங்கள் உங்களோட குழந்தைங்கள வந்து சூப்பர் ஹீரோஸாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட சூப்பர் ஹீரோஸும் உங்களை வந்து வேறு லெவலில் கண்டிப்பாக பெருமைப்படுத்துவாங்க. பசங்களும் வந்து அம்மா மேலே ரொம்ப பாசம் காட்ட மாட்டாங்க. சில பேர் ரொம்ப பாசம் காட்டுவாங்க. சில பேர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ உங்கள் பையன் எந்த ஜேர்னலில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தான்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது நீங்கள் அந்த ஒரு ஒரு ஜோன்லேருந்து எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி பார்த்து அவனை அதில் புஷ் பண்ணுங்க. பாசத்தை வந்து எப்படி வேணால் காட்டலாம். அதுதான் சொல்கிறேன். நம்ம வந்து ஹாப்பி மதர்ஸ் டே போட்டு விஷ் பண்ணணும் இல்லை. அதை வந்து அம்மாவுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம். அம்மா வந்து பசங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம், செஞ்சு கொடுக்கலாம். இது மூலிமா அந்த பாசம் வந்து வெளிப்படும். எப்பவுமே வந்து படத்தில் வர மாதிரி எல்லா அம்மா பசங்களும் ஒன்றா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. சில பேர் சீரியஸாக இருப்பாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் எந்த ஒரு அம்மா பையனுக்கும் அம்மா பொண்ணுக்கும் கண்டிப்பாக வந்து பாசம் எங்கேயுமே குறையுன்ற விஷயம் இருக்காது. அப்படி எங்கேயாச்சும் உங்களுக்கு குறையிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உட்காந்து பேசுங்க, சார்ட் அவுட் பண்ணுங்கள், பிடிச்சது எல்லாம் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி பசங்களும் சரி அம்மாவுக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணுங்கள். லைவ்லேயே வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. உலகத்தில் இருக்க எல்லா அம்மாவுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே.